வழிந்தோடும், எல்லாம் வழிந்தோடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வழிந்தோடுகிற வல்லமை இறங்குவதாக, எல்லாம் வழிந்தோடுகிற வல்லமை இறங்குவதாக. ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடுவதாக, ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடுவதாக, வழிந்தோடுவதாக. ஹல்லேலூயா. ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடட்டும் ஆண்டவரே, வழிந்தோடட்டும் ஆண்டவரே. வழிந்தோடுகிற கிருபைகள் வருவதாக. இந்த ஒரே பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகள் முற்றிலுமாய் முடக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன், முற்றிலுமாய் முடக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். வழிந்தோட முடியாதபடி தடை பண்ணுகிற கிரியைகள் அழிவதாக ஆண்டவரே. நிரம்ப விடாதபடி போராடுகிற கிரியைகள் அறிவதாக. கலங்கள் தானியத்தால் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடட்டும் ஆண்டவரே. வழிந்தோடணும்னா கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போமா? கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் என்ன செய்வார் என்று பார்த்தால், கர்த்தர் தமது சேனைகளுக்கு முன் சத்தமிடுவார். 11வது வசனம், அதே அதிகாரம். கர்த்தர் தமது சேனைகளுக்கு முன் சத்தமிடுவார், அவர் சத்தமிடுவார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தரின் சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் தமது சேனைகளுக்கு முன் சத்தமிடுவார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன் சத்தமிடுவார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு முன் சத்தமிடுவார். கர்த்தரை தேடுகிற உண்மையான பிள்ளைகளுக்கு முன் கர்த்தர் சத்தமிடுவார். கர்த்தர் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய பாளையம் மகா பெரியது. அவரிடத்தில் தேவ தூதர்களுடைய பாளையங்கள் இருக்கிறது. அவர் தம்முடைய பாளையம் தூதர்களை அனுப்பி நம்முடைய பாளையங்களை சுற்றும் சூழ பாதுகாக்கிற வல்லமையுள்ள தேவன். அவருடைய பாளையம் மகா பெரியது. கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் மகா பெரிய வல்லமையான சத்தத்தோட சத்தமிடுவார். ஒரு வார்த்தை போதுங்க, ஒரே ஒரு வார்த்தை போதும். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளவர். இருக்குதா? அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறதற்கு இயேசு வல்லமை உள்ளவர். இயேசு வல்லமை உள்ளவர். இந்த காலை வேளையில சொல்லலாமா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி செயல்படுகிறதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய மேன்மை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி செயல்படுகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளவர். வார்த்தையின்படி செயல்படுவதற்கு வல்லமை உள்ளவர். ஏனென்றால் அவருடைய சத்தம் வானங்கள் பரியந்தம் துணிக்கிறது. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. இது அப்படித்தானே போட்டிருக்கு. கர்த்தர் வார்த்தை, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமுமாயிருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமுமாயிருக்குமா? அதை சகிக்கிறவன் யார்? அதை சகிக்கிறவன் யார்? சகிக்கவே முடியாது. பயங்கரமான சத்தத்தோடு தொனியோடு அவர் வருவார். அந்த நாளை யாருமே சகிக்க முடியாது. பயங்கரமா இருக்கும்.
அதைத்தான் இந்த இடத்துல வேத பகுதி எழுதுகிறது. அவருடைய வார்த்தையின் செய்கைகள் வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை கேதுரு மரங்களை முறிக்கிறது. அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவராய் வீற்றிருக்கிறார். அவர் செய்வதற்கு அவர்கிட்ட எந்த ஒரு எண்ணம் இல்லை, தடையும் இல்லை. ஏன்னா அவர் எப்பவும் எதையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இந்த காலை வேளையில அவர் நம் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். காலையில நேரமும் பைபிள் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எவ்வளவு பைபிளை பார்க்குறீங்களோ அவ்வளவு அபிஷேகம், எவ்வளவு பைபிளை பார்க்குறீங்களோ அவ்வளவு வல்லமை. செல்போன்ல இல்லை, பைபிளை எடுத்து படிக்கிறது, அதுல ஒரு அபிஷேகம் இருக்குது. நாங்கள் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கும் போது என் பின்னாடி தான் ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்துச்சு. திடீர்னு பைபிள் முன்னாடி வீசப்படுது. எங்களுக்கு முன்னாடி சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா திரும்பினா இந்த பைபிளை வச்சிருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி எரியுதுங்க. இந்த பைபிள் வேணாம் எனக்கு அப்படின்னு தூக்கி வீசிட்டு போயினே இருந்துச்சு வெளியே. நாங்கள் ஆரம்ப நாட்களிலே நான் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது பார்த்த ஒரு சம்பவம். செல்போன்லாம் யாரும் எடுத்து வீச மாட்டாங்க. ஏன்னா செல்போன்ல பலது இருக்குல்ல, பலர்கிட்ட பேசுறோம், எதோ பேசுறோம். அதனால அதுல ஒரு கிரியைகள் இருக்குது. ஆனா பைபிள் அப்படி கிடையாது. அதை திறந்தால் தேவன் நம்மோடு கூட இடைபடுவார். அதனாலதான் பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க நான் அத்தனை வாட்டி சொல்றேன். சும்மாலாம் சொல்லலை நான். அதுல ஒரு வல்லமை இருக்குது, அதுல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அதுல ஒரு கிருபை இருக்குது, அதுல ஒரு பலன் இருக்குது. ஒரு வீட்டுக்கு போய் ஜோம் பண்ண போயிருந்தோம். அவங்க அம்மா அந்த குழந்தைய தூக்கி வச்சுருந்து தலையில பைபிளை வச்ச, பைபிளை தள்ளுது. அதாவது அவங்க அம்மாவுக்கு நான் ஜெபிக்கூடாதான், ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த சின்ன குழந்தைக்குள்ள பிசாசு உட்காந்துக்குது. ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும். தள்ளி விடுது, என் கையையும் சேர்த்து தள்ளுது, ஜெபிக்காதீங்க. இந்த காலை வேளையில பைபிளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை, வசனங்களுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தால் அதனுடைய வல்லமையே வேற. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்புங்கள். எப்ப கலங்கள் தானியத்தால் நிரம்பும், எப்ப ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோடும் என்று சொல்லுவதற்கு முன்பாக வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். ஆனால் நான் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும்போது முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறோம்ல, நேரா நம்முடைய வழிகளையே பார்த்து போயிட்டு இருக்கோம்ல. ஆண்டவர் சொல்றார், திரும்பி பின்னாடி பாரு. நீ என்ன செய்யணும் என்பதை முதல்ல பாரு. அப்புறமா நீ என்ன பண்ணு, நீ இதுக்காக ஜெபம் பண்ணு. நான் செய்ய வேண்டியது என்ன? முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். திரும்ப வேண்டும். எல்லாரும் சொல்லலாமா? திரும்ப வேண்டும். திரும்புங்கள் இருக்குதா? திரும்புங்கள் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கா? இந்த அதிகாரத்தை எழுதினவர் யோவேல் என்ற தீர்க்கதரிசி. யோவேல் சொல்லுகிறார் அப்படின்னு இருக்கா? தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், இரட்சகர் சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கினவர் சொல்லுகிறார், மகிமையின் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடும் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழு இருதயத்தோடும் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆண்டவரே, அதையெல்லாம் நான் அப்படியே கொஞ்சம் வச்சுக்கிட்டு திரும்புறேன்லாம் கிடையாது. ஒரே வார்த்தையில எல்லாமே அடங்கிருச்சு. இந்த முழுன்னு இருக்குது பாருங்க.
அதுலயே எல்லாமே ஃபுல்லா வந்துருச்சு. அதுலயே அந்த முழுன்ற அந்த அந்த ரெண்டு எழுத்துக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிட்டாங்க. அந்த முழு இருதயம். நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை தான் சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இருதயம் தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். ஆள் திரும்பி வந்துருவாங்க. சர்ச்சுக்கு வர சொன்னா வந்துடுறேன்னு வந்துருவாங்க. ஆள் வருவாங்க. நான் சர்ச்சுக்கு போக செஞ்சா நான் போயிடுறேன், சர்ச்சுக்கு வர போயிடுறேன். இருதயம் திருப்பப்பட்டு இருக்கிறதா? அந்த இருதயங்கள் திருப்பப்பட்டு இருக்கிறதா? இருதயம் அந்த இடத்துல இருக்கிறதா? இருதயம் ஜெபத்திற்கு வந்தால் ஜெப குடுகைக்குள்ள கர்த்தரை நோக்கி பார்க்கிற இருதயம் இருக்கிறதா? முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடி திரும்பினால் அவரை தேடாமல் இருக்கவே முடியாது. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த ஜெப கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காய், என்னால இதை விட முடியாது, எனக்கு இது வேணும், இந்த பாவம் வேணும், என்னால இந்த சிகரெட்டை விட முடியாது, நான் ஒன்றை விட்டுட்டு இன்னொன்னை விட முடியாது என்று பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறவர் எல்லா கிரியைகளை விட்டு மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்று. அதனாலதான் அந்த இடத்துல வந்துருச்சு முழு இருதயம் இருக்கா. ஆண்டவர் என்னைய அடுத்த வசனத்துக்கே போக விடல. அந்த முழு என்ற அந்த இடத்திலேயே கொண்டு வரார். முழு இருதயத்தோடும் திரும்ப வேண்டும். நிறைய போயிடுச்சுங்க, இங்க ஒன்னே ஒண்ணு இருக்குதுங்க, அது மட்டும் என்ன பண்ண முடியல, என்னால விட முடியல அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோட திரும்பிடு. அதாவது ஆண்டவருக்காக வாழணும்னு வந்துட்டோம். ஆண்டவருக்காக வாழணும்னு என்ன பண்ணிட்டோம், ஆண்டவர் செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. வந்த பிறகு நான் ஆண்டவருக்காக வாழாம நான் பாதி வச்சுக்கிட்டு நான் பாதி ஆண்டவருக்காக வாழ்ந்து அப்புறம் எப்படிங்க ஆண்டவர் கிரியை செய்வார்? இந்த களங்கள் எப்படி தானியத்தால் நிரம்பும்? நமக்கு ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாருங்க. 12வது அதிகாரத்துல முழு இருதயத்தோட திரும்பு. இருதயத்தில் இருக்க கவலை, இருதயத்தில் இருக்க சோர்வு, இருதயத்தில் இருக்கிற உற்சாகம் இல்லாத தன்மை, கர்த்தரை துதிக்க முடியாமல் இருக்கிற இருதயம், எல்லா இருதயத்திலிருந்து வெளியில வந்து ஆண்டவரே முழு இருதயம். சோர்வு இருந்தா எப்படிங்க துதிக்க முடியும்? சோர்ந்து போயிருந்தா எப்படி துதிக்க முடியும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டார், முழு இருதயம், முழு இருதயம் ஃபுல்லா கொடுன்றார். எதுவுமே இருக்கக்கூடாது, ஆண்டவர் மட்டும்தான் இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு என் இருதயத்திற்குள்ளே ஒரு முழு இருதயத்தோடு நான் திரும்பும்படி என்னுடைய சமூகத்துல படைக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்களேன். இந்த முழு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு திரும்பும்படி. ஜபத்துலதான் இருப்போம், ஆனா சிந்த உலகம் முழுசும் போயிட்டு வந்துடும். ஐயோ, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே, அங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. அதுதான் முழு இருதயம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஆனா உட்கார்ந்து இருக்கிறது என்னவோ ஜபத்துக்குள்ளதான். ஜபத்துல ஆன் பண்ணி உள்ள வந்துருவோம், ஆனா முழுசா வந்திருக்கோமா? முழுசா வந்திருக்கோமா? ஆள் வந்துட்டோம். அதுதான் முதலே சொன்னேன், சர்ச்சுக்கு ஆள் போயிடுவோம். ஒயிட் ட்ரெஸ் போடணுமா? போட்டுக்கிறேன், போயிடலாம். வேற என்னங்க விடணும் நானு? ஆமாங்க, நீங்க வரும்போது நீங்க ஒரு ஆடோ மாடோ பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னா சரி வாங்கி வந்துடுறேன். வேற என்னங்க பண்ணணும்? நான் நீங்க முழு இருதயத்தோட கர்த்தரை தேட சொல்லுகிறார். அதுதாங்க முடியாதுங்க. பாருங்க, எனக்கு வீட்டுல அப்படி தேட முடியாததான ஒரு நிலைமை. அது என்னால விட முடியாது பாருங்க. அது ஒண்ணு மட்டும் என்னால விட முடியாது பாருங்க. அது நான் போய் தான் ஆகணும். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் நம்ம சாக்கு போக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லுபடியா ஆகாது. முழு இருதயத்தோட வந்தீனா உனக்கு இந்த ஆசீர்வாதம் என்று ஒரு கட்டளையும் கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கீழே கொடுத்துருவார். முழுசாவா? அது பாருங்க, என்னால இந்த சினிமா பாட்டு தாங்க கேட்க முடியாம இருக்க முடியல. அந்த சினிமா பாட்டு என்னை எப்ப பாரு தூண்டுதுங்க. ஏன்னா ரொம்ப நாளா கேட்டுட்டேன் பாருங்க, அது எப்ப கேட்டாலும் திரும்ப வந்துருதுங்க.
அது கேட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குதுங்க. முழு இருதயத்தோடு திரும்பலைன்னு அர்த்தம். ஆண்டவர் கேட்கிறது என்ன இருதயம் தெரியுமா? முழு இருதயம். பிசாசுக்கு அதெல்லாம் தேவையில்லை. முழு இருதயத்தோட வான அவன் சொல்றான். அவன் தான் இருதயம் பூரா கெட்டதே என்ன பண்ணி வச்சிருக்கான், நிரப்பி வச்சிருக்கானே. ஆனா இவரிடத்துல வரும்போது எப்படி திரும்பணுமா? உபவாசத்தோடும் அழுகையோடும் இருக்கா சோமன போறோம். உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும். உபவாசம், அழுகை, புலம்பல். ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அப்படி புலம்புற புலம்பல் இங்க எழுதப்படல. அந்த அழுகை எழுதப்படல. அந்த உபவாசமும் சொல்லல. ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்காக போட்டு ஜெபிக்கிற உபவாசம் சொல்லல. என்னை முழுவதுமாய் சரண்டர் பண்ணுகிற உபவாசம். என்னை முழுவதுமாய் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறதான உபவாசம். அதுக்கு உபவாசம் இருந்திருக்குமா? இந்த காலை வேளையில கர்த்தர் அதை கேட்கிறார். உன்னை என் சமூகத்தில் முழுமையாக கொடுக்க நீ ஆயத்தமா? நீ திரும்ப ஆயத்தமா? நீ திரும்புவாயா? நீ திரும்புவாயா? நீ எண்டன்றைக்கு திரும்பி வருவாயா? நீ இவ்வளவு நாள் எப்படி ஓடினாய் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நீ திரும்ப ஆயத்தமா? இன்றைக்கு திரும்பி வர ஆயத்தமா? வந்துட்டேன் ஆண்டவரே, திரும்பி வந்துட்டேன். அவர் பார்த்துருவார் இருதயத்தை. ஏன்னா இருதயத்தை ஊழியக்காரன் பார்க்க முடியாது, இருதயத்துல பாட்டு பாடுற பாடகர் பார்க்க முடியாது. அது மேடையில நின்னாலும் சரி, அது கீழே உட்கார்ந்தாலும் சரி, அது பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் ஆனாலும் சரி, அது வேற யாரா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, யாரையுமே ஆண்டவர் பிரசங்கம் பண்றாங்களா அப்படிலாம் பிரசங்கம் பண்றாங்க அப்படிலாம் பார்க்க மாட்டார். இருதயத்தை தான் பார்ப்பார். அதுவும் எப்படி வரணுமா? அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும். ஆண்டவரே நீ மாற்றும் ஆண்டவரே, யாரும் உபவாசம் போட மாட்டோம் ஆண்டவரே. இந்த சினிமா பாட்டுல இருந்து என்னால வெளியே வர முடியல, இந்த சினிமா படத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல, அந்த மாதிரி ஏதோ ஒரு அடிக்ஷன், இந்த செல்போன் ரீல்ஸ்ல இருந்து என்னால வெளியே வர முடியல ஆண்டவரே, ஏதோ ஒண்ணு இவைகளில் இருந்து நீ வெளியே வருவாய். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், கலங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் புரண்டோடும். எங்க மாறணும் அங்க மாறாததுனாலதான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. மாறுவாங்க 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 என்று கர்த்தர் இந்த காலை வேளையில வெயிட் பண்ணி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ரெடியா இருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் கொடுக்கிறது சத்துரு, இப்படி தான் என்று கட்டளை போட்டு கொடுக்கிறவர் ஆண்டவர். எப்படி இருந்தாலும் நமக்கு எல்லாவற்றையும் தூக்கி கொடுத்து கொண்டு போய் நரகத்துல தள்ளுவது சத்துரு. இருக்கும்போது ஆட்டம் என்ன பாட்டம் என்ன, போறது என்ன வர்றது என்ன, கரெக்டா அந்த மரணிக்கிற வேலையில கரெக்டா சத்துரு ஆட்கொண்டுருவான். நிறைய பேரை பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. அவ்வளவுதான். இருக்கும்போது என்ன பேச்சு, என்ன திமிரு, என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு, மரணிக்கும் போது பாருங்களேன் சித்திரவதையை கொடுத்துருவான். சித்திரவதை படுகிறதை பார்த்து இருக்கிறேன் நான். சரீரத்தில் சித்திரவதை. அவர்களை வைத்து எப்ப போவாங்க ஆண்டவரே? இப்ப இருக்கும் போதே முழு இருதயத்தோடு திரும்பிட்டா, புலம்பலோடும் அழுகையோடு உபவாசத்தோடு திரும்ப சொல்றார். எந்த இடத்திலே நான் விழுந்தேன் என்பதை நினைவு கூர்ந்து திரும்புன்றார் ஆண்டவர். எந்த இடத்துல என்னுடைய காரியங்களில் இருந்து நீ விழுந்து போனாய், எந்த இடத்துல உன் ஜெப ஜீவியம் குறைந்தது, எப்ப நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்த, இப்ப எங்க ஜெபம் குறைஞ்சு போச்சு, அதுல இருந்து ஆண்டவர் திரும்ப சொல்றார். இந்த காலை வேளையில ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார். அதனாலதான் நிறைய பேர் வரவிட மாட்டான். ஏன்னா திரும்ப சொல்றாரு இல்ல, ஜெப குடுவைக்குள்ள வந்தா திரும்ப சொல்றாரு இல்ல. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனா அந்த திரும்புறது இருக்கு பாருங்க, திருந்தணும்னு இருக்குது பாருங்க, இருதயத்தை அது முடியவே முடியாது. ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் வாழ்றது இந்த உலகத்துல கஷ்டங்க, நம்மளால முடியாது, இயேசுவால். அதுக்காக தான் நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த கிருபைகளை நம்மேல் பொழிந்தருளுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இந்த காலை வேளையில
அடுத்த வசனத்துக்குள்ளே என்னால போக முடியலையே. அந்த முழு இருதயம் வரணுமே. அதுக்காக யாரும் உபவாசம் போட்டு ஜெபிச்சது இல்லையே. எனக்கு ஒன்று தேவை என்றால் உபவாசம். என் பிள்ளை பரீட்சை எழுதினால் உபவாசம். நாங்கள் முழு இருதயத்தோடு தேவனை தேட வேண்டும், திரும்ப வேண்டும் என்பதிலே யாரும் அந்த பரிசுத்தத்துக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறவங்க மிக குறைவாய் காணப்படுகிறோம். அங்க சரியாச்சுன்னா இங்க வந்துடும். அங்க சரி ஆகாததுனாலதான் இங்க வரல. எங்க சரி ஆகணுமோ அங்க ஆகணும். ஆனா தான் கொடுப்பாரே தவிர ஆகிற வரைக்கும் நம்முடைய காரியங்களை பெண்டிங்ல வச்சுட்டே இருப்பார். எப்படி நம்முடைய ஃபைல் போகுது, பெண்டிங்ல வச்சுட்டே இருக்கிறாங்க. இதை பண்ணிட்டு வாங்க, அதை பண்ணிட்டு வாங்க, அங்க லஞ்சம் கொடுத்துட்டு வாங்க, அதை அப்படி சொல்லுது இல்லை உலகம். ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல, நீ லஞ்சம் கொடு, அதெல்லாம் கொடுன்னு. உன் முழு இருதயத்தோட இருக்கியா? நான் இருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பார் இல்லை? அவருக்கு தெரியும் எங்க விடணும், எங்க விட. என்னையும் பார்ப்பார். பிரசங்கம் பண்றவங்களுக்கு ஒரு மேடையில் நிற்கிற ஊழியக்காரவங்களுக்கு ஒரு சட்டம், கேட்குறவங்களுக்கு ஒரு சட்டம்லாம் கிடையாது. ஒரே சட்டம் தான், ஒன்னே தான். உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் என்னைய பார்ப்பாரு. மற்றபடி அப்படிலாம் இறங்கவே மாட்டாரு. அப்படியெல்லாம் மாத்தி செய்யவே மாட்டார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் நம்முடைய ஆக்டிங் எல்லாம் பார்த்து கொடுக்கிற தேவன் அல்ல. ஆக்டிங் எல்லாம் பார்த்தாருன்னா அவரெல்லாம் நம்மளை தள்ளி விட்டுருவாரு, போயிரு வெளியேன்னு. ஆக்டிங் எல்லாம் தேவன்கிட்ட செல்லுபடி. அப்படி எத்தனையோ ஊழியக்காரர்கள் விழுந்து போனவர்களை பார்க்கிறேன். ஆக்டிங் பண்ணி வெளியில போய் பயங்கரமா ஆகா என்ன பிரசங்கம், என்ன மெசேஜ், என்ன அப்படின்னு சொன்னவங்களாம் விழுந்துட்டாங்க நிறைய பேர். இல்ல, இன்னைக்கு அந்த நிலைமையில இல்ல. அவங்க இருந்த ஆண்டவர் வச்சதானே அந்த நிலைமையில் இல்லை, தள்ளிவிட்டு விடுவார். ஆக்டிங் எல்லாம் தேவன்கிட்ட செல்லுபடி ஆகாது. உங்களுக்கு ஒரு சட்டம், வேலையில இருக்கிறவர்களுக்கு ஒரு சட்டம் என்று கிடையாது. ஒன்னே தான், ஒரே வசனம் தான். உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அதே தான் எங்களுக்கும் சொல்லப்படும். முழு இருதயத்தோடும் திரும்பினால் இந்த களங்கள் தானியத்தால் நிரம்பும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் திரும்பும். இந்த காலை வேளையில நாம் செய்ய வேண்டியதை செய்தால், கர்த்தர் செய்ய வேண்டியதை உடனடியாக அந்த ஸ்பாட்லேயே கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கீழ்ப்படிந்தால் உடனடியாக அற்புதங்கள் நடக்கும். அதனாலதான் இன்னும் நிரம்பல. பிசாசு கொடுக்கிறான், எல்லாம் இருக்கு சிஸ்டர், ஆனா நிம்மதி மட்டும் இல்ல பாருங்க. எடுத்துட்டான்ல, எல்லாத்தையும் கொடுத்து உன்னை எடுத்தான்ல. ஆண்டவர் கொடுக்கிறது அப்படி இருக்காது. எல்லாத்தையும் கொடுத்து உன்னை எடுக்க மாட்டாரு, எல்லாத்தையும் சேர்த்தே கொடுப்பாரு. இந்த காலை வேளையில் அந்த கிருபைகளுக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த காலை வேளையில் அர்ப்பணிப்போடு இந்த ஜபத்தை முடிக்கிறேன். ஆண்டவரே, என்னை முழு இருதயத்தோடும் திரும்புங்கள். நான் திரும்பிட்டேன்னு சொன்னாலும் மனிதனை ஏமாத்தலாம், ஊழியக்காரை ஏமாத்தலாம், என்னையே ஏமாத்திக்கலாம். ஆனா இயேசுவை ஏமாற்றவே முடியாது. அவர் உள்ளத்தையும் உள்ளின் திரியங்களையும், எப்படிங்க, உள்ளத்தை மட்டும் பார்க்கறது இல்லை, அந்த எண்ணங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் அறிவாராம். இதுதான் இந்த அம்மா யோசிக்கிறாங்க, இதுதான் இந்த பொண்ணு யோசிக்கிறான், இதுதான் இந்த ஜபக்குடிகையில இருக்கிறவங்க இப்ப யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அவருக்கு முன்னாடி வெளியரங்கமும் வெட்டா வெளிச்சமாய் இருக்கிறதா. திரும்புங்கள், 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 திரும்புங்கள். எனக்கும் உங்களுக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும், அந்த முழு இருதயத்தோடும் திரும்புங்கள். திரும்பி விட்டால் இந்த வசனத்தின் வல்லமை நம்ம கேட்கவே தேவையில்லை, அவராவே கொடுத்துருவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டே இருங்க, முடிச்சிடறேன் ஒரே நிமிஷத்துல. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆண்டவருக்கு நேரா நம்மளை திருப்பிக்கிட்டே இருக்கும்போது அவரால் கொடுக்காம இருக்க முடியாது, அது தேடி வந்துட்டே இருக்குமா. அதான் தாவீது சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பேயும் பிசாசும் நோயும் நொடியும் தான் தொடருது.
பிரச்சனை ஆண்டவர்கிட்ட கிடையாது. பிரச்சனை வார்த்தைக்கு கீழ்ப்படியறது இல்லை. நம்ம நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி, எனக்கும் ஒன்று தடையா இருந்தால் பிரச்சனை நம்மகிட்ட தான். திரும்புங்கள்னு அவர் சொல்லிட்டாரு. நான் திரும்பாம இந்த ஒரே பேய் வருது, பிசாசு வருது, எப்ப பாரு இதே பிரச்சனை, எப்ப பாரு இதே சோதனை, இந்த பேய் போக மாட்டேங்குது, நம்ம திருந்தினாதானே போகும். அன்றா நான் சொல்லிட்டேன்ல, ஆண்டவர் ஒன்ன சொன்னாருன்னா அதை செய்தால் தான் அவர் செய்வார். அவர்கிட்ட மாற்று கருத்தே கிடையாது. அல்லேலூயா. அந்த ஜெப குடுகையில் இருக்கிற எங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளையில திரும்புவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை சிந்தித்து திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், திரும்ப ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எந்த இடத்திலே நான் விழுந்தேன், எந்த இடத்திலே நல்லா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல, இப்ப போறாங்களா? இப்ப போறாங்களா? இப்ப போறாங்களா? திரும்புங்க, திரும்புங்க. திரும்பும் போது கர்த்தர் செய்வார். அதை தடுக்க நீங்களே நினைச்சாலும் முடியாது. சாத்தான் நினைக்கிறான் பாருங்க, இவங்க ஆசீர்வாதத்தை தடுக்கணும்னு, அவன் நினைச்சா கூட முடியாது. ஆண்டவர் கொடுக்காம இருக்க மாட்டார். கொடுத்தே தீருவார், கொடுத்தே தீருவார். என் ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். செய்யாமல் இருக்க காரணம், நான் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். திரும்ப நான் தான் கொடுப்பாரு, திரும்பாம கொடுக்க மாட்டாரு. சர்ச்சுக்கு போகாதவங்க இந்த வாரத்தில் இருந்தாவது சர்ச்சில் போய் குடும்பமா உட்காருகிறதற்கு என்ன பண்ணுங்க, முயற்சி எடுங்க. நீங்க மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா குடும்பமா வரணும்னு போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. என் கணவன் பிள்ளைகளோடு ஆலயத்துக்குள்ள நுழையணும்னு திரும்புங்க, திரும்புங்க, அதுக்கெல்லாம் திரும்புங்க. நடக்குதா இல்லையா பாருங்க, கர்த்தர் செய்யறாரா இல்லையா பாருங்க. கர்த்தர் நம்ம முழு இருதயத்தோடு திருந்திட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டோம் சொல்லி அவர் பார்த்தாருன்னா செய்யாமல் இருக்கவே முடியாது, மாட்டார். அவரால் கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடுத்தே தீருவார். கொடுக்கிற தேவன் அவர், செய்கிற தேவன் அவர், வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் அவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் அவர். எந்த இடத்திலே ஆண்டவரே ஒருவேளை நமக்கே தெரியாமல் இருந்தால், ஆண்டவரே எந்த இடத்திலே திரும்பணுமோ இந்த காலை வேளையில திரும்ப என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரே இந்த வேளையில ஜெபித்து முடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் ஆண்டவரே அப்பா அல்லேலூயா சொல்லலாமா? முடிக்கவே முடியல என்னால, டைம்